ஏன் இது குரான்ல 13வது அத்தியாயத்தில் ஆ மக்களிடையே உரையாற்றி கொண்டிருந்தார் நபிகள் நாயகம். அப்போது அங்கு வந்த ஒருவர், ஈமான், இஸ்லாம், இஹ்சான், மறுமை நாள் பற்றி விளக்கம் தருவீரா என்று கேட்டார். ஈமான் என்பது மரணத்துக்கு பின் எழுப்பப்படுவோம் என்றும் இறைவனை சந்திப்போம் என்றும் நம்புவது. இஸ்லாம் என்பது யாருக்கும் இணை வைக்காமல் அவனை வணங்குவது, தொழுகை செய்வது, கடமையாக்கப்பட்ட ஜகாத் வழங்குவது, ரம்ஜான் நோன்பை நோக்குவது. இஸ்லாம் என்பது அவனை நேரில் காண்பது போல் வணங்குவது. நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக அவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பான். மறுமை நாள் பற்றி ஞானம் இறைவனிடம் மட்டுமே உள்ளது. இதை சொல்லி முடித்ததும் கேட்டவர் அங்கிருந்து மறைந்தார். அப்போது நாயகம், இவர்தான் வானவராகிய ஜிப்ரீல். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஐயர் அவர் குரான் ஓதுறாரு. டெய்லியும் குரான் ஓதிட்டு அதோடைய தர்ஜுமாவை சொல்கிறாரு கூப்பிட்டு.